Hi everyone, class 10th unit 1 relations and functions exercise 1.1 first question பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு வந்து A க்கு வந்து 2 -2 3 அப்புறம் B க்கு வந்து 1 -4 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா A cross B கேட்டிருக்காங்க. A cross B னா ஃபர்ஸ்ட் A எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க, அடுத்து B எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க இன்டு கேட்டிருக்காங்களா. அப்பனா இங்க இருக்க ஃபர்ஸ்ட் A 2, 1 2, -4 ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிச்சாச்சா, அதுக்கப்புறமா செகண்ட் எலிமெண்ட் போங்க. -2, 1 -2, -4 3, 1 3, -4 அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்து A கிராஸ் A கொடுத்துருக்காங்க. போன வாட்டி எப்படி AB பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி 2 டைமும் AA பண்ண போகிறீங்க. அதாவது இங்கே கொஷினில் கொடுத்துருக்கு AA 2 டைம் ரைட் பண்ணிவிட்டு 2, 2 2, -2 2, 3 -2, -2 -2, -2 -2, -3 3, 2 3, -2 3, 3 அதே மாதிரி B cross A அப்படின்னு கேட்டாங்கன்னா BA ஃபர்ஸ்ட் B எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் A ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குது 1 இருக்குது, அப்போ 1, 2 1, -2 1, 3 -4, 2 -4, -2 -4, 3 ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A and B ரெண்டுமே ஈக்குவல் டு P, Qன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நீங்கள் A cross B பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது, B cross A பண்ணாலும் சேம் ஆன்சர் அண்ட் A cross A பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். லைக் நான் இப்போ உங்களுக்கு பண்ணியிருக்கேன் A cross A அப்படின்னா P, Q P, Q இதில் ரெண்டும் கிராஸ் பண்ணோம். நம்ம நார்மலாக எப்படி பண்ணணும் P, P Q Q, P Q, Q இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அண்ட் A into B அதாவது A cross A அப்படின்னா P, Q திரும்பவும் P, Q தான் நமக்கு, ஏன்னா ஏவும் P, Q தான், Bயும் P, Q தான். ஸோ பண்ணால் சேம் ஆன்சர் as before we see. அதுக்கப்புறமா B cross A P, Q P, Q P, P, P Q Q, P Q, Q. ஸோ தேர்ட் கொஷின்ஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A வந்து M, N அண்ட் B வந்து எனக்கு நல்லுன்னு கொடுத்துருக்காங்க. நல் மீன்ஸ் நத்திங் பட் எம்டி செட். ஓகேயா, இங்கே நான் போட்டிருக்கேன் இல்லையா எம்டி செட். எம்டி செட்னா உள்ளார் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், அதாவது 0 இருக்குது அப்படின்னு அர்த்தம். உள்ளார் வந்து 0 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் 0 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலுமே என்ன கிராஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 0 தானே. ஸோ M, எம்டி செட் எம்டி செட், N, எம்டி செட் எம்டி செட். அடுத்து A cross A. A உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க M, N திரும்பவும் ஒரு M, N M, M, N N, M N, N அதுக்கடுத்து B cross A. B உங்களுக்கு நல் செட் அண்ட் A உங்களுக்கு M, N 0 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும் 0 தான் வரும். ஸோ எம்டி செட் கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும் எம்டி செட் தான் வரும். அதுக்கடுத்து செகண்ட் கொஷனில் உங்களுக்கு A கொடுத்துட்டாங்க அண்ட் B எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x bar x is a prime number less than 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ப்ரைம் நம்பர்? ஒரு நம்பர் சேம் நம்பராலையும் 1ஆலையும் டிவைட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போது லெஸ் தென் 10க்குள்ளே எதெல்லாம் ப்ரைம் நம்பர் அப்படின்னா 2, 3, 5, 7 இதெல்லாம் நமக்கு என்னது ப்ரைம் நம்பர்ஸ். அதுதான் நான் B வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து A கொஷின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க. என்னென்னலாம் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கன்னா A cross A, B cross A இது ரெண்டும் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. A cross B என்னன்னா ஃபஸ்ட்டு A ரைட் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண B எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. 1, 2 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7 3, 2 3, 3 3, 5 3, 7 ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா B cross A கேட்டிருக்காங்க. ஓகே, B cross Aனா நத்திங் பட் ஃபர்ஸ்ட் B ரைட் பண்ணிக்கோங்க, அடுத்து A ரைட் பண்ணிக்கோங்க. 2, 1 2, 2 2, 3 3, 1 3, 2 3, 3 5, 1 5, 2 5, 3 7, 1 7, 2 7, 3 ஸோ உங்களுக்காக தான் லைனாக ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கொஷனில் கேட்டிருக்க A cross B கண்டுபிடிச்சாச்சு, B cross A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் கொஷினில் B cross A அப்படின்னு சொல்லி அவங்களே இந்த மாதிரி சம் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் B என்ன A என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, எது இங்கே B ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் Bன்னு அர்த்தம். ஓகே, A ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் Aன்னு அர்த்தம். நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க B தான் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னலாம் இருக்குது -2 இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது.
அப்போ -2 0 3 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பியோட வேல்யூ. அப்போ ஏயோட வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா 3 இருக்கு 4 இருக்கு, திரும்ப 3 4 திரும்ப 3 4. அப்போ சேம் வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா 3 இருக்கு 4 இருக்கு. அப்போ ஏ வந்து எனக்கு 3 and 4, பி அப்படிங்கிறது வந்து -2 0 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷனில் உங்களுக்கு ஏ பி சி 3 வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேயா, A cross B is equal to B cross A intersection of C cross C. இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணோம். இந்த ஈக்குவல் டு கரெக்டாக ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் இந்த மாதிரி மாடல், அதாவது ஷோ தட் மாடலாக உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு A cross A, அதாவது இது வந்து LHSன்னு எடுத்துப்போம். இது வந்து நமக்கு LHS, இது வந்து நமக்கு RHS. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் LHS வந்து சால்வ் பண்ண போகிறேன். LHSல எனக்கு என்ன இருக்குது, A cross A இருக்குது. அப்போது A cross Aனா A வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5,6 கொடுத்துருக்காங்க. A திரும்பவும் என்ன போட போகிறோம், 5,6. அப்போ 5,5 5,6 6,5 6,6 ரைட் பண்ணியிருக்கேன்னா. அதுக்கடுத்து B cross B, அதாவது இந்த டோட்டல் டேர்ம் RHS வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு B cross Bயில் என்னென்ன இருக்குது, 4,5,6 திரும்பவும் 4,5,6. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணலாம். எனக்கு 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. ஓகேயா, இந்த வேல்யூ கிடைச்சது. அடுத்து C cross C எடுத்துக்கிட்டோன்னா 5,6,7 திரும்ப 5,6,7. இதை நான் கிராஸ் பண்ணனா 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7. ஓகேயா, இப்போது இந்த B cross Bக்கும் C cross Cக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்செக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது இது ஒரு வேல்யூ செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கா, இதில் கொஞ்சம் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கா, இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க வேல்யூஸை ரைட் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன் வேல்யூஸ். இப்போது 4,4 எடுத்துக்கலாம். இந்த B cross Bயில் இருக்கக்கூடிய இந்த 4,4 இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ இது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துக்கக்கூடாது. அடுத்து 4,5 4,5யும் இல்லை 4,6ம் இல்லை. ஏன்னா பிகாஸ் இங்கே 4ங்கிற ஒரு நம்பரே இல்லை. அடுத்து 5,4 இல்லை, 5,5 இருக்குது, 5,6 இருக்குது, 6,4 இல்லை, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. அப்போது 5,5 5,6 6,5 6,6 அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போது இந்த LHSையும் இந்த RHSையும் கம்பேர் பண்ணுங்கள். LHSையும் RHSையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 5,5 5,6 6,5 6,6 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. அப்போது LHS is equal to RHS, hence showed. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷனில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ABCD இந்த 4தோட வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. இது ட்ரூவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A intersection C, நான் வந்து ஃபோர்த் சம்மில் தான் சொன்னேன் கரெக்டாக. அதாவது இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் வேல்யூஸ் எடுத்து எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். அப்போது இது உங்களுக்கு A, இது உங்களுக்கு C. 1 2 இங்கே இல்லை, 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 எழுதியிருக்கேன், 4ம் இல்லை. அதனால் A intersection C எனக்கு 3. அதுக்கடுத்து B intersection D. Bயில் எனக்கு என்ன இருக்குன்னா 2 3 5 இருக்குது. அதுபோல் Dயில் எனக்கு என்ன இருக்குன்னா 1,3,5 இருக்குது. ரெண்டுத்துக்குள்ள இன்டர்செக்ஷன்னா 3,5 அதுதான் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து இது ரெண்டையும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது A intersection C cross B intersection D 3 cross 3,5. அப்போது இதை நான் கிராஸ் பண்ணனா எனக்கு என்ன வரும், 3,3 3,5. ஓகே, இதுதான் எனக்கு LHS. முன்ன சொன்ன மாதிரியே இது நான் வந்து LHS, இது வந்து நான் ரைட் ஹெச்எஸ் அப்படின்னு வச்சுப்பேன். RHS லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது RHS ரைட் ஹேண்ட் சைட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A cross B கொடுத்துருக்காங்க. Aல என்னென்ன இருக்குது, 1,2,3 இருக்குது, Bயில் 2,3,5 இருக்குது. ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் எனக்கு 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5. ஓகேயா, ரைட் பண்ணிட்டேன்னா அடுத்து C cross D. Cயில் என்ன இருக்குது, 3,4 இருக்குது, Dயில் 1,3,5 இருக்குது. 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5 எடுத்து எழுதிட்டேன். இது ரெண்டுத்தோட இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, இன்டர்செக்ஷன். இப்படி இருந்தால் அது யூனியன். ஓகேயா, இப்படி இருந்தால் அது இன்டர்செக்ஷன்.
ஓகேயா? இது யூனியன், இது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனா காமனாக இருக்க வேல்யூஸை மட்டும் ரைட் பண்ணுறது இன்டர்செக்ஷன். யூனியன் அப்படின்னா நீங்கள் எல்லா வேல்யூஸும் இருக்கிற ஆல் வேல்யூஸுமே நீங்கள் ரைட் பண்ணுறது உங்களுக்கு யூனியன். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள இன்டர்செக்ஷன். 3,1 எங்கேயுமே இல்லை, 3,3 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 3,3 இருக்குது, இங்கே ஒரு 3,3 இருக்குது, எழுதிட்டேன். 3,5 3,5 ரைட் பண்ணிட்டேன். 4,1 இல்லை, 4,3 இல்லை, 4,5 இல்லை. அப்போ இங்கே எனக்கு என்னென்னலாம் இருக்குது? 3,3 3,5. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடும் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட், தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரூ.